இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போது போல் அப்படின்னு மேகனாவோட என்ட்ரியிலேருந்து நம்மளும் காத்துக்கிட்டு இருந்தோம். கதையை வேறு ஏதோ விதமாக கொண்டு போகிறாங்க. ஒரு மாதிரி திடீர்னு தமிழ் இந்த பக்கம் ஒரு தொடர்பு வச்சுருவாரோ, ஐயோ என்ன ஆக போகுது ஏதோ ஆக போகுதுன்னு பரபரப்பாக வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி ஓகே, அப்படி கிடையாது, தமிழ் சரஸ்வதிக்கு உண்மையாக தான் இருக்காரு. ஆனால் மேகனாவை வச்சு அர்ஜுனை காலி பண்ண போகிறாங்க. அர்ஜுன் இப்போதைக்கு பொய் விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு, சொல்லி இவங்களை ஏமாற்றிட்டு இருக்காரு. கடைசியில் எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தமிழ் அர்ஜுனுக்கே ஆப்பா முடியும் அப்படின்னா டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. குறுக்கு அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி யாரோ உள்ளார அர்ஜுனை காலி பண்ணிட்டீங்கன்னா எப்படிங்க கதையை விட்டுங்க, நம்ம கதையை கொண்டு போக தெரியாது. சந்திரகலாவை ஏற்கனவே துரத்தி விட்டாச்சு, இந்த பக்கம் சரஸ்வதியோட வீட்டில் இருந்தவங்கள துரத்தி விட்டாச்சு, கோதையை கம்ப்ளீட்டாக ஒரு மட்டி ஆக்கியாச்சு. முன்னாடி கூட கோதையம்மா ஒரு நேர்மையில் உள்ள கோதையம்மா, ஒரு ஆண்டர்பிரினர் கோதையம்மா அப்படின்னு பார்த்தாலே எல்லாரும் காலில் விழுவாங்க. இப்போ கோதையை யாரும் கண்டுக்கிறது கூட இல்லை, அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது, எங்களுக்கு அர்ஜுன் தாங்க தேவை, அர்ஜுனை மாற்ற மாதிரி வைக்காதீங்க. நான் என்ன பண்ணுவோம், மேகனாவை போட்டு தள்ளுவோம். மேகனாவை போட்டு தள்ளிட்டாங்க. சரி ஓகே, மேகனாவை போட்டு தள்ளிட்டீங்க, கதையில் வேறு ஏதாச்சும் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி அதே இடத்துல நின்றுட்டாங்க. நின்றுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுன் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாராம். இது எல்லாத்துக்கும் தெரியுமேங்க. இப்போ நீங்கள் பாரதி கண்ணம்மா சீரியல் எடுத்துக்கோங்களேன். அந்த சீரியல் ரொம்ப நாள் பெஸ்ட்டாக ஓடிச்சு. ஏன்னா அதில் 1000 கிரிஞ்சான விஷயங்கள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உண்மையிலே பரபரப்பாக ஓடிச்சு. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா வெண்பா அப்படிங்கிற ஒரு வில்லி. அதுலேயும் பழி வாங்குற கதை, ஏன்னா அடையிற கதை, இன்னொருத்தவங்க கணவர் அடையிற கதை அப்படின்லாம் போச்சு. அந்த வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோசம் அப்படிங்கிறது பாரதிக்கு தெரியவே வராத மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவருக்கு உண்மை தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி கதை இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சீரியல் எடுத்தாலும் ஒரு பெரிய வில்லனோ வில்லியோ இருக்காங்கன்னா இவங்க தான் வில்லன் வில்லிங்கிறது தெரியாத மாதிரி கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அர்ஜுனை முதல்ல கொண்டு போனாங்க. அர்ஜுன் மோசங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா தமிழ், அப்புறம் சரஸ்வதி, அப்புறம் நடேசன். கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களாம் சுத்தமாக தெரியாது, ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் அர்ஜுன் மாட்டும் போது பீக் டிஆர்பி, எல்லாருமே வா அர்ஜுன் மாட்ட போகிறான்னு அப்படியே உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கதையை அர்ஜுன் மாட்டிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா ராகினியை முட்டாளாக்கி, கோதையை முட்டாளாக்கி, தமிழை தத்தியாக்கி, இந்த பக்கம் சரஸ்வதி எப்பா அவங்க அப்படின்னு அவங்களையும் சொல்ல வச்சுன்னு எல்லாத்தையும் கதையை அப்படி தலைகீழாக மாற்றி கதையை இழுத்து போயிட்டே இருக்காங்க. இருந்தால் முடிஞ்சிருந்தா வேறு ஏதாச்சும் கதையை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா திருப்பி அதே இடத்துல இப்போ அர்ஜுன் கார்த்தியை ஏற்றி விடுறாராமா. கார்த்தி உடனே பதவிக்கு பாசப்படுறாராமா. நமக்கு தான் ஜிஎம் போஸ்ட் வரும், அண்ணனே சொல்லிட்டாரா அப்படின்ட்டு இருக்காரு அவர். கடைசியில் பார்த்தா அவரை இப்போ ஏற்றி விட்டு பாருங்கள் எல்லாமே சரஸ்வதிக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உடனே இந்த விஷயத்தை நமச்சி வேற பார்த்துறாரு. நமச்சிக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தான், ஏற்றி விட்டுட்டு இருந்தான். அப்படிங்கும் போதே தமிழுக்கு புரிஞ்சு, தமிழ் மனசில் நான் ஏற்கனவே நினச்சிருந்தது நீ தாண்டா ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், நீ ஏன்டா ஜிஎம்மாக இருக்க போகிற, நீ நானும் சேர்ந்து தாண்டா கம்பெனியை நடத்த போகிறோம், நீ நானும் வேற இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தோலெல்லாம் கை போட்டுட்ருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு 2-3 நாளாக இழுத்து ஓட்டி அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி எல்லாம் பண்ணி கடைசியில் இந்த வாரம் பார்த்தா கார்த்தி கூட தாங்க இருக்காரு போல அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, கார்த்தி போல. இப்போ ராகினிக்கு இப்போ இந்த கேஸ் வருதுல்ல, இப்போ கேஸ் வரப்போது உங்களை நீங்கள் சொத்தெல்லாம் பறிச்சிட்டாங்கன்ட்டு, அதுக்கு இப்போ என்னங்க ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கோதை ஒரு சூப்பர் ஐடியா சொன்னாங்க. ராகினிக்கு திடீர்னு தலையில் ஒரு தேங்காய் விழுந்து அவள் மனசு மாறி அவள் கோட்டில் மேலே ஏறி என் புருஷன் தான் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிடுவான்னு தோணுதுன்னு எனக்கு அப்படின்னாங்க. நிஜமா நீ லூஸ்மா நடிக்கிறியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு நமக்கு. அந்த அளவுக்கு கோதை எப்படி எக்காரணத்தை கொண்டு பண்ணுவாங்க. நேற்று தான் ராகினி என் புருஷன் எப்படி குறை சொல்லாதீங்க அப்படின்னு வீட்டுக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க. என் புருஷனுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க. அந்த ஆர்டரே உங்கள் புருஷன் ஒழுங்காக பார்க்காம பரமன் என்ன மாமா ஒழுங்காக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறார். இவருக்கு என்ன வேலை, அதை விட்டு கம்பெனியை வாங்கிட்டீங்க, கம்பெனியை ஒழுங்காக நடத்துறதுக்கு முடியல, எல்லா ஆர்டரும் போயிட்டே இருக்குது, லாஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் ஆனால் பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் இருக்காரு. இந்த பக்கம் கோதை ராகினி அவளாக மனசு மாறிடுவா, வசிய மருந்து வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த கதை போயிட்டு இருந்தால் அர்ஜுனை காலி பண்ணுறதுக்கு என்ன தான் ஆக்சுவலாக முடிவு. இப்போ அர்ஜுனை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்டரை கொடுத்துட்டு கம்பெனி நமக்கு எப்படி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ கம்பெனி வேணும்னா அதுக்கு ஆதாரத்தை ரெடி பண்ணணும். முதல் ஆதாரம் இவங்களை ஏமாற்றி தான் கையெழுத்து போட்டாங்க, அது ஆதாரம். இல்லைங்க இருக்க யாராவது ஒரு இந்த சதி திட்டத்தில் இன்வால்வ் ஆன யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கலாம். இல்லை அப்படின்னா கையெழுத்து போட்டது கோதை, ராகினி, கார்த்தி 3 பேர் தான். அந்த இதில் நானும் டேரக்டராக இருந்தேன், எனக்கும் அந்த சொத்துல உரிமை இருக்குது, நான் கையெழுத்து போடலை, அதனால இது செல்லாதுன்னு சொல்லலாம். எதையாச்சும் நான் பண்ணி காப்பாற்றுவார்னு பார்த்தா அது மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் எப்படி போகுது, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு